ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்ல என்ன டின்னர் செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ, டக்குனு மசாலா தோசை செய்யலான்னு யோசனை பண்ணாங்க. மசாலா தோசை வேண்டாம், டிஃப்ரெண்ட்டா வந்து மசாலா இட்லி செய்யலான்னு சொல்லிட்டாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு, நம்ம மசாலா எப்பவும் செய்யற மாதிரி வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கரண்ட் வேற இல்லைங்க, அதனால தான் கேமரா கொஞ்சம் டல் ஆயிருச்சு. நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துக்கலாங்க. மாவு ஆல்ரெடி இருந்த மாவு தான். அந்த மாவே வந்துட்டு ஒரு டம்ளர்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊத்தி எடுத்துட்டு, நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவ கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கு மேல லைட்டா மறுபடியும் மாவு ஊத்தி ஃபில் பண்ணிர்லாங்க. இதே போல எல்லா டம்ளரு இல்ல உங்ககிட்ட ஏதாவது கிண்ணம் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாரி ரெடி பண்ணி எடுத்துட்டு, நம்ம இட்லி தட்டுலயே வந்து எப்பவும் போல வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு சூப்பரா எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு சுவையான இட்லி இது ரெடிங்க. இத நீங்க கட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணலாம். இல்ல அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. டாடா.